மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் அந்த அதிகாலை பொழுது பரபரப்பாக தொடங்கியது. காவல்துறையில் சேர வேண்டும் என்ற கனவோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டிருந்தனர். அது ஒரு சாதாரண ஓட்டப்பந்தயம் அல்ல, பலரது வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் உடல் தகுதி தேர்வு. வெயில் மெல்ல மெல்ல ஏறத் தொடங்கியது. ஓடுதளத்தில் இளைஞர்கள் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் ஒரு இளைஞன் மட்டும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தான். மற்றவர்கள் அதிநவீன ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்து ஓடிக்கொண்டிருக்க, அவன் மட்டும் தேய்ந்து போன ஒரு சாதாரண செருப்பை அணிந்து ஓடிக்கொண்டிருந்தான். வறுமை அவனது கால்களை சுட்டிருக்கலாம், ஆனால் அவனது லட்சியத்தை தடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு அடியையும் வலியோடு எடுத்து வைத்தாலும் எப்படியாவது இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவன் கண்களில் தெரிந்தது. தேர்வை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த ஒரு காவல் அதிகாரி இதை கவனித்தார். செருப்புடன் ஓடுவது எவ்வளவு கடினம் என்பதும் அந்த இளைஞனின் பொருளாதார சூழல் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதும் அவருக்கு புரிந்தது. வெறும் அதிகாரியாக மட்டும் அங்கே நிற்காமல் ஒரு மனிதராக அவர் அந்த இளைஞனின் நிலையை எண்ணி நெகிழ்ந்தார். அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த அதிகாரி ஒரு மாற்றத்தை செய்தார். உடனடியாக அருகில் இருந்தவரிடம் கூறி ஒரு புதிய ஸ்போர்ட்ஸ் ஷூவை ஏற்பாடு செய்தார். அந்த இளைஞனை அழைத்து தன் கைப்பட அந்த புதிய காலணிகளை அவனுக்கு பரிசாக அளித்தார். தன்னம்பிக்கையோடு ஓடு தம்பி, உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் என்று அவர் தோள் தட்டி கொடுத்த போது அந்த இளைஞனின் கண்களில் தெரிந்த நன்றியும் மகிழ்ச்சியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. காவல்துறை என்றாலே கண்டிப்பும் லட்சியமும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த சீருடைக்கு பின்னால் துடிக்கும் ஒரு ஈரமான இதயத்தை இந்த சம்பவம் உலகுக்கு காட்டியுள்ளது. தற்போது இந்த நெகிழ்ச்சியான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உதவி செய்வதற்கு பணம் தேவையில்லை, பெரிய மனம் இருந்தால் போதும் என்பதற்கு இந்த அதிகாரியின் செயல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த இளைஞன் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவானா என்பது காலத்தின் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரி மனிதநேய தேர்வில் ஏற்கனவே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டார்.